ராய்ப்பூர் என்ற இடத்துல இருக்கிற மேக்னிட்டோ மாலில் ஒரு அழகான ஒரு கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வச்சுருந்தாங்க. அதனுடைய மதிப்பு வந்து 5 லட்சம். அது எல்லாமே அடித்து உடச்சிட்டாங்க இந்த பஜ்ரங் டால் இயக்கத்தை சேர்ந்தவங்க. அங்கே இருக்கிற டெக்கரேஷன் எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த பொறாமை பிடிச்ச பஜ்ரங் டால் இயக்கத்தை சேர்ந்த சங்கி நாய்ங்க எல்லாத்தையும் இடித்து உடச்சி ஆப்கானிஸ்தானில் தாலிபான்காரனுங்க என்ன பண்ணாங்களோ அதே தான் இங்கே இவனுங்களும் பண்ணுறானுங்க. இதுக்கு முன்னாடிலாம் கூட இவ்வளோ மோசமாலாம் இல்லை. ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி நார்த் இந்தியாவில், தெலுங்கானாவில், ஆந்திராவில், கர்நாடகாவில், நார்த் இந்தியாவிலே நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அசாமில் கூட இந்த மாதிரி கலாட்டா பண்ணுற நிறைய வீடியோஸ்லாம் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பளவு ஒரு ஃபன்னுக்காக செலிப்ரேட் பண்ணுவாங்க. தீபாவளியும் அதே மாதிரி தான் எல்லோரும் ஒரு ஜாலிக்காக செலிப்ரேட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா மதத்தை கொண்டு வந்து இவனுங்க பண்ணுற அட்டூழியம்லாம் கேவலமாக இருக்குது. இந்த மத கலவர கலாச்சாரத்தை தான் தமிழ்நாட்டிலையும் கேரளாலேயும் இந்த பிஜேபிக்காரன் கொண்டு வரணுன்ட்டு தீவிரமாக பல வழியாக அப்படியே உருவம் எடுத்து நுழைய முயற்சி பண்ணுறான். இந்த தீபம் ஏற்றுற பிரச்சனை இன்னும் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தானே, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கலாச்சார அடிப்படையில் தான் அவனும் அதை கொண்டு வரப்போ முயற்சி பண்ணுறான்.